அத உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்ப யாருக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியத்தையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியா விஷயத்துக்கே வரேன். எப்ப கட்டின பொண்டாட்டி பேச்ச நம்பாம எவனோ பேச்ச நம்பி ஏன் மேல சந்தேகப்பட்டீங்களோ, இனிமே இந்த வீட்டை நான் இருக்க போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்ப ஏன் கூட வாழ்றது சரியில்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டியோ, இதுக்கு மேல உன்னை வற்புறுத்தத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன சொன்ன? ஒரு மூணாவது மனுஷன் பேச்ச கேட்டு நான் உன்னை சந்தேகப்படுறேனா? கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறது 10 மாசம் சுமந்து பெத்த தாய தவிக்க விடுறதுக்கு சமன்னு நினைக்கிறவன். நான் என் அம்மாவை தெய்வமா நினைக்கிறவன். உன்னையும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ எப்ப 10 மாசம் சுமந்த பெத்த புள்ள முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம் கிளம்பிட்டியோ, அப்பவே உன் மேல இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போயிருச்சு. உன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிருச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க வாயிலே வந்துருச்சு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு. எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல. என் அப்பா இந்த கல்யாணம் வேணான்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு வார்த்தை கூட என் அப்பா கேட்கல. உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே என் அப்பா வீண் பண்ணிட்டாரு. எல்லாம் என் தலை விதி. எப்ப பாரு பணம் பணம் பணம். பணத்திலே அலைஞ்சிட்டு இருந்தா கட்டின பொண்டாட்டி பேச்ச நீங்க எப்படி நம்புவீங்க? வீட்டுல பொண்டாட்டி கூட இருந்தா இன்னைக்கு பொண்டாட்டி நல்லவளா தெரிஞ்சிருப்பா. போய் பணம் பணம் அலைஞ்ச உங்களுக்கு அடுத்தவங்க சொல்றதானே நம்புவீங்க? என் மேல நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரும்? நல்ல பாம்பலாம். ஆனா நாக்கு பூச்சி ஆடக்கூடாது கல்பனா. நான் அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ செய்யற தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு எந்த தப்புமே செய்யாத என் மேல பழிய தூக்கி போடுற பாத்தியா? அதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. கல்பனா, சூப்பர் கல்பனா, நல்லா செய்யற. என் வாழ்க்கை தறிக்கிட்டு போயிருச்சு. என்னால எதுவும் பேச முடியல கல்பனா. கல்பனா, நீ ஒண்ணு மட்டும் சொல்றேன். பெத்த பிள்ளைக்காக அப்பா அம்மா கஷ்டப்படுறதோ, அப்பா அம்மாவுக்காக பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறதோ இந்த உலகத்துல பெருசில்ல கல்பனா. யாரோ பெத்த பிள்ளையா இருந்தாலும் நாம கட்டின தாலியை கழுத்துல சுமந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறால அவளை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக மாட உழைச்சி மரமா நின்று நிழல் கொடுக்கிறோம். ஏன்? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே ஓடுறான ஒரு ஆம்பளை ஏன்? நான் குடும்பத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எனக்கு மட்டும் போதும் நான் கல்பனா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போது கல்பனா. ஆனா உனக்கு, உன் பிள்ளைக்கு, அவளோட எதிர்காலத்துக்குன்னு இந்த உலகத்துல பணம் எவ்வளவோ தேவைப்படுது. அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தனும் பணத்து பின்னாடி ஓடி ஓடி அலையறான். ஆனா அதுக்காக வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பரதேசியா போடுது சட்டம் வேண்டாம் சொல்லு கல்பனா. செஞ்சது பூரா சொல்லி காட்டினது இல்லாம பரதேசி பட்ட வேலை கொடுக்குறீங்களா? இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்குன்ற காரணத்துக்காக தான். இல்ல நடக்கிறதே வேறையாயிரும். உன் கழுத்துல கட்டின அதே தாலிக்காக தான் நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். எப்ப நீ செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்தி பேசுறியோ அப்பவே உன் மேல இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுத்தமா போயிடுச்சு. இதுக்கு மேல உன் கூட வாக்குவாதம் பண்ண நான் விரும்பல கல்பனா. இப்படித்தான் வாழணுங்கிற கட்டுப்பாட்டை மீறி எப்படி வேணாலும் வாழலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிற சமூக அடையாளமே உன் கழுத்துல தொங்குதே தாலி. அதுதான் என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அன்னையில இருந்து அவதான் அவனுக்கு எல்லாமே நினைக்கணும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ உன் கழுத்துல தொங்குதே தாலி, அத வெறும் மஞ்ச கயிறா தானே பாக்குற. ஒருவனுக்கு ஒருத்தி, அவளே தமிழ் குலத்தோட மரத்தின்னு இன்னைக்கும் கண்ணை மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீ எல்லாம்
சொல்லவே அருவருப்பா இருக்கு. இப்ப நான் முக்கியம் இல்ல, நான் கட்டின தாலி முக்கியம் இல்ல நீ முடிவு பண்ணிட்டியோ? அப்பவே நானும் ஒரு முடிவு போட்டேன். கொஞ்சம் இரு, வரேன். என் புள்ளைய தாயில்லாத புள்ளைய அலைய விட்டுறாத கல்பனா.